ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். நாம் படிக்க உட்காரும்போது என்ன நடக்கிறது? மொபைல் நினைவுக்கு வருகிறது. நண்பர்கள் நினைவுக்கு வருகிறார்கள். சில நிமிடங்களில் நம் கவனம் முழுவதும் சிதறிவிடுகிறது. ஆனால் ஒரு சிறுவன் தன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டதால் ஒரு பெரிய தேசிய போட்டியில் வெற்றி பெற்றான். அவன் எப்படி அதை செய்தான் தெரியுமா? இதுதான் கபீரின் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் கபீர் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் எதிலும் கவனம் செலுத்த முடியாது. அவன் மனம் ஒரு அமைதியில்லாத பறவையைப் போல ஒரு எண்ணத்திலிருந்து மற்றொரு எண்ணத்துக்கு தாவிக்கொண்டே இருக்கும். அவன் படிக்க ஆரம்பித்தால் சில நிமிடங்களில் விளையாட்டு நினைவுக்கு வரும். புத்தகம் திறந்தவுடன் மொபைல் போன் நினைவுக்கு வரும். நண்பர்கள் நினைவுக்கு வருவார்கள். அவன் மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்கவில்லை. கபீரின் அப்பா அவனை அடிக்கடி சொல்வார், மகனே, உன் மனம் ஒரு காட்டுக் குதிரையைப் போன்றது. அதை நீ கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உன்னை தவறான பாதைக்கு கொண்டு போய்விடும். ஆனால் நீ உன் மனதை ஒழுக்கப்படுத்தினால் அது உன்னை நீ விரும்பும் எந்த உயரத்திற்கும் கொண்டு செல்லும். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு குருஜி என்ற ஒரு வயதான ஞானி வந்தார். இளைஞர்களை வெற்றிக்கு பயிற்சி அளிப்பதில் அவர் மிகவும் பிரபலமானவர். கபீரின் அப்பா அவனை குருஜியிடம் கொண்டு சென்று அவனுடைய பிரச்சனையை விளக்கினார். குருஜி மெதுவாக சிரித்தார். பிறகு அவர் கபீரிடம் ஒரு சிறிய தண்ணீர் கண்ணாடி கொடுத்தார். இந்த கண்ணாடியை பிடித்து என் தோட்டத்தை சுற்றி நட, ஆனால் ஒரு துளி தண்ணீரும் சிந்தக்கூடாது. கபீர் நடக்க ஆரம்பித்தான். பறவைகள் கீச்சென்று பாடின. இலைகள் சலசலத்தது. அருகிலிருந்த குழந்தைகள் சிரித்தனர். அவன் ஒவ்வொரு முறையும் சுற்றி பார்த்தபோது கண்ணாடியில் இருந்த தண்ணீர் சிந்த ஆரம்பித்தது. அவன் திரும்பி வந்தபோது கண்ணாடியில் இருந்த தண்ணீரின் பாதி காலியாகிவிட்டது. குருஜி கேட்டார், ஏன் இவ்வளவு தண்ணீர் சிந்திவிட்டது? கபீர் சொன்னான், என் கவனம் சிதறிவிட்டது. அப்போது குருஜி சொன்னார், இந்த கண்ணாடி உன் இலக்கு, அதிலிருக்கும் தண்ணீர் உன் கவனம். உன்னை சுற்றியுள்ள இந்த சத்தங்கள் உலகத்தின் கவனம் சிதறச் செய்யும் விஷயங்கள். அந்த நாளிலிருந்து கபீர் தனது வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தான். அவன் தினமும் ஒரே நேரத்தில் எழுந்தான். மொபைல் பயன்படுத்துவதை குறைத்தான். அவன் செய்த எந்த வேலையிலும் முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பித்தான். ஒவ்வொரு காலையிலும் சில நிமிடங்கள் தியானம் செய்ய ஆரம்பித்தான். முதலில் அது மிகவும் கடினமாக இருந்தது. அவன் மனம் இன்னும் அலைந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவன் அதை மீண்டும் தன் வேலையில் திருப்பிக் கொண்டு வந்தான். ஒரு வருடத்திற்குப் பிறகு ஒரு பெரிய தேசிய போட்டி அறிவிக்கப்பட்டது. மாணவர்கள் குறைந்த நேரத்தில் கடினமான கணக்குகளை தீர்க்க வேண்டும். பல மாணவர்கள் பதட்டமடைந்தனர். ஆனால் கபீர் அமைதியாக இருந்தான். அவன் குருஜி கற்றுக் கொடுத்ததை நினைத்தான். ஒரு நேரத்தில் ஒரு கேள்வியை மட்டும் கவனித்தான். முடிவுகள் வந்தபோது கபீர் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டான். அனைவரும் அவனை பாராட்டினர். குருஜி பெருமையுடன் சிரித்தார். ஏனெனில் கபீர் நிரூபித்தான், ஒழுக்கமான மனம் திறமைக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் அறிவுக்கும் மேலான சக்தி கொண்டது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். நம்பிக்கை தேவைப்படும் ஒருவருடன் இந்த வீடியோவை பகிருங்கள். மேலும் இப்படியான வாழ்க்கையை மாற்றும் கதைகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் வெற்றியின் அடுத்த அத்தியாயம் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடிவு செய்யும் அந்த நொடியில் தொடங்குகிறது. இன்றே தொடங்குங்கள்.